ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்காக கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக அங்கிள் சொன்ன பொழுது நான் செபித்து கொண்டே இருந்தேன். அங்கிள் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிருந்தேன்னா, அம்மா கிட்ட சொன்னிருந்தேன், வேண்டான்னு சொல்லிடுறேம்மா நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு என் மனசில் ஏற்பட்டதான ஒரு சின்ன ஒரு காரியம் அது எனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுது நிமித்தமாய், இல்லைம்மா நான் வேண்டாம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். காரணம், என்னுடைய பரிசுத்த குலைச்சலாக இருக்கலாம், அல்லது என்னுடைய தேவையில்லாத காரியங்கள் இருக்கலாம், அல்லது எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி நான் மிகவும் வருத்தத்தோடு வியாகுலத்தோடு நான் கொஞ்ச நாட்களாகவே நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய அலுவலகத்தில் என்னை குறித்ததான பேச்சு என்பது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. எனக்கு அது மிகவும் வியாகுலத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்தது நிமித்தமாய் நான் ரொம்ப கஷ்டத்தோடதே நான் ஆஃபீஸ்க்கு தினமும் போயிட்டு வர்றது உண்டு. அம்மாக்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலம்மா அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர ஒரு வியாகுலத்தை என்னுடைய காரியம் எனக்கு இருந்தது. அது நிமித்தம் நான் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா நான் சொல்லலைம்மா, வசனத்தை அங்கிள் சொன்னாருன்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொல்லிவிடுவோம்மான்னு சொன்னேன். அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவர்கிட்ட நீ செபிடா, நீ செபிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்கிட்ட நீ கேட்காத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் அங்கிள்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். அங்கிள்கிட்ட சொல்லும் போது, அங்கிள் தம்பி இந்த மாதிரி கொடுக்கணும் தம்பின்னாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அங்கிள் சொல்லிட்டேன். அங்கிள்கிட்ட பேசும்போது என்னால் மறுபேச்சு என்னால் பேசவே முடியல. அதனால நான் சொல்லிட்டேன். ஆனாலும் கூட நான் செபித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் தகுதிப்படுத்துங்க, ஹல்லேலூயா, நீங்கள் தகுதிப்படுத்துங்க. நான் என்று சொல்லிக்கொள்ள இடத்துல ஒன்றுமில்லை, என்னுடைய எண்ணம் என்ன என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் எதனால் நான் வேண்டாம் என்று சொல்லினேன் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அது என்னால் வெளிப்படி என்னால் சொல்ல முடியாதப்பா, ஆனால் நீங்க நடத்துங்க. நான் யாருக்கிடத்தில் என்னுடைய காரியங்களை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீர் பார்க்கிறீர், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நான் செபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு என்னுடைய ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்றதுனால நான் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிக்கிட்டே செபிச்சுட்டே வர்றது என்னுடைய வழக்கம். இப்படி நான் வந்துட்டு வசனம்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணிகிட்டே வந்தது, ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அன்றைக்கு முழுவதுமாய் நான் ஜெபத்திலேயே நான் தரித்திருந்தவனாய் இருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு வசனமும் அகப்படவில்லை. ஆண்டவரே நீர் என்ன சொல்ல இருக்கிறீர், நான் ஏதோ மனுஷத்தன்மையாய் நான் பேசிவிட்டு போவது எனக்கு அது சித்தமல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை அடியேன் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அன்னைக்கு ஒரு விடிய காத்தால 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருந்தேன், 2:03க்கு வந்திருந்தேன். வந்துட்டு ஒரு 5 மணி வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் படுத்துட்டு கரெக்டாக திடீர்னு எனக்கு ஒரு விழிப்பு வரும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வசனம் என் மனசில் திரும்ப வந்துட்டே இருந்தது. இது கர்த்தர் தான் பேசுகிறாரா அல்லது என் உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்டுகிறதான வார்த்தையா என்று சொல்லி நான் திரும்பவும் ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு திரும்பவும் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு 2-3 அடையாளங்களை கேட்டிருந்தேன். ஆனால் 2-3 அடையாளங்களும் நடக்கவே இல்லை. நடக்காமல் ஒரே ஒரு வசனம் திரும்ப மனசுக்குள்ள எழும்புது, நான் சொன்னவர் நான் மாறாதவர் அப்படின்ற ஒரு வசனம் என்னுடைய வார்த்தை மனசுக்குள்ளே திரும்ப வந்தது நிமித்தமாய், ஆண்டவரே ஒருவேளை நீர் இந்த காரியத்தை பேசுகிறீர் என்று சொன்னால் அடியேன் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வசனத்தை எப்படி கோர்வையாய் பேசுவதும் கூட தெரியாது. ஆனால் என்னால் நான் இப்போ 0வா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் முன்னாடி வந்து நின்று என்னை எத்தனை 0வா நான் கொடுக்குறேனோ அத்தனை 0க்கு ஒரு முன்னாடி உள்ள நீங்கள் நில்லுங்க, நான் பல லட்சங்களாய் பெருகுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இந்த வசனங்களை ஆண்டவருக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய பிரயாணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவனை அறிந்த மனிதன் அங்கங்கே சுற்றலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், வெளியிடங்களில் பிரயாணப்பட்டு அந்த தேசங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி தேவனை அறிந்த ஒரு மனிதன் கப்பல் பிரயாணமாய் கப்பலில் ஏறி ஒரு ஊருக்கு செல்லலாம் என்று அவர் பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியிலே கர்த்தர் திடீரென்று ஒரு பெரிய பலத்த காற்றினை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். அந்த பலத்த காட்சி நிமித்தமாய் அந்த கப்பல் ஆடுகிறது சில நேரங்களில் உடையும் தருவாயிலே வந்தது.
அந்த கப்பல் உடையும் தருவாய் வந்த உடனே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது உயிர் பிழைக்கலாம்னு சொல்லிட்டு, ஐயோ ஏன் திடீர்னு இப்படி வந்துச்சுது, ஏன் இப்படி நான் நல்லா தானே போயிட்டு இருந்தோம், ஏன் திடீர்னு இப்படி வரணும், ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, ஆண்டவரே உங்களுக்கு காது இல்லையான்னு சொல்லி எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனுஷனும் தேவனை அறிந்தவன் தான், ஆனாலும் கூட அவன் உள்ளத்துக்குள்ள தேவன் திடீரென்று எந்த வசனமும் கொடுக்காமல், எந்த ஒரு தைரியம் கொடுக்காமல் இவனும் ஒரு புலம்புகிற ஒரு மனிதனாகவே காணப்பட்டான். அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த கப்பலில் இருந்து உடஞ்ச உடனே எப்படியாவது அந்த மரப்பலகைகளை பிடிச்சு கொண்டு எப்படியா உயிர் தப்பி விடலாம்னு சொல்லி எல்லாரும் கடலில் குதிக்கிறாங்க. கடலில் குதித்தது நிமித்தமாய் காற்று, பலத்த காற்று, ஒரு பயங்கரமான குளிர், இது நிமித்தமாக என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கட்டையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு விதமாய் போகிறார்கள். அந்த காற்று எப்படி அடிக்கிறதோ அந்த திசையிலே நோக்கி போகிறார்கள். மற்றவர்கள் எப்படி போனார்களோ என்று அது தெரியவில்லை. ஆனால் இந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த மரக்கட்டையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை எப்படியாவது நீங்கள் உயிர் பழிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அதை பிடிச்சிட்டு நீந்திக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ நீந்தினார்னு அவருக்கே தெரியல. ஏன்னா உயிர் பயம். நீந்திக்கிட்டே இருந்தார், முழுவதும் நீந்தினார். திடீரென்று பார்த்தால் அவர் மயங்கி ஒரு கரையிலே வந்து சேர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் மயங்கி போய் அந்த இடத்துல இருந்தார். திடீரென்று விழித்து பார்க்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எழுந்து நிமிர்ந்து பார்க்கிறார். பரவாயில்லப்பா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். சுற்றி முற்றிலும் பார்த்தா யாருமே காணோம். அது ஒரு சின்ன தீவு. அந்த தீவிலே போயிட்டு அவர் கரை சேர்கிறார். சேர்ந்த பிறகு அதை சுற்றிலும் வெளிச்சம் வந்த பிறகு பார்க்கிறார், அங்கே சுற்றிலுமாய் ஒரே முட்புதர்களும் ஒரே குப்பைகளும் அழுக்குகளுமாய் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கர கஷ்டம் உண்டாச்சுது. என்னப்பா அது, உயிர் பிழைச்சி வந்தனே, வேற ஏதாவது ஒரு கரையில் வேற ஏதாவது மனுஷர்கள் இருக்கிற பக்கமாக என்னை வச்சுருந்தீங்கன்னா என்னை பார்த்துருப்பாங்களே. நானே மயங்கி, நானே எழுந்து, நானே நின்று எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் மிகுந்த வியாகுலத்தோடு அப்படியே துக்கத்தோடே இருந்தான், புலம்பிக் கொண்டே இருந்தான் ஆண்டவரிடத்தில். அதே போல அந்த இடத்துல இருந்தான். யாராவது காப்பாற்ற வருவார்கள் பார்த்தா யாரும் காணோம். ஒரு நாள் போச்சுது, 2 நாள் போச்சுது, 1 வாரம் போச்சுது. இப்படியே மாதங்கள் உருண்டோடின. அவன் பசி நிமித்தமாய் அவன் கடலிலே மீண்டுமாய் அந்த குச்சிகளை எடுத்து அவன் அதற்கென்று ஒரு ஆயுதத்தை செய்து கொண்டு கடலிலே போய் மீன்களை பிடித்து அதை சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். வாழ்வதற்காக பழகி கொண்டான். அது மாத்திரமல்ல, அங்கே வெறும் முட்களும் பூச்சிகளுமாய் இருப்பது நிமித்தமாய் நாம் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற மரங்களை சேகரித்து அவன் கஷ்டப்பட்டு, ஏனென்றால் கத்தி கிடையாது, அந்த இடத்துல ரம்பம் கிடையாது, அறுத்து அவனுக்கு ஏற்றபடி வீடுகளை கட்டுவதற்கு எதுவுமே கிடையாது. நெருப்பு உண்டாக்கணும். 2 கற்களை உரசி நெருப்பை உண்டாக்கி கொண்டான். அவனுக்கு மரங்களை, அவன் கூடாரம் போடுவதற்கு மரங்கள் தேவைப்படுகிறது. கடினப்பட்டு உழைத்து எங்கெங்கேயோ போயிட்டு மரங்களை எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரே மனுஷனா வலிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு கூடாரத்தை கட்டுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறான். அந்த கட்டிட்டு அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக படுத்து ஜம்முன்னு தூங்கலாம் நினைக்கிறான். அங்கே இருந்த கற்களை எடுத்து அதை கூறாக்கி அதை தான் தனக்கு கத்தியாக உருவாக்கி கொண்டு அதில் குத்தி வெட்டி அந்த மரங்களை கரெக்டாக வடிவமைத்து அதில் என்ன பண்ணுறான்னா அவன் கூடாரத்தை கட்டுகிறான். இப்படி அவன் அங்கே வாழ பழகி கொண்டான். திடீரென்று ஒரு நாள் அவன் பசி என்று நிமித்தமாய் கடலிலே மீண்டும் குதித்து அவன் மீனை எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு கரைக்கு வரும்பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. திடீரென்று அவனுடைய கூடாரமானது எரிந்து போய்விட்டது. அவன் மிகவும் வியாகுலத்தோடு, ஆண்டவரே நான் என்ன செய்வது, உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இங்கே கொண்டு வந்து யாரும் இல்லாத அனாதை போல நான் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமே, நம்ம எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுமேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இப்படி மாற்றி எனக்கு துன்பம் வந்துட்டேன்னு சொல்லி அவன் புலம்புறான், அழுகுறான். என்ன பண்ணுறதே தெரியல. அப்போது தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் உண்டாக்கின அந்த கற்களால் செய்து அந்த கத்தி எடுத்துக்கொண்டு தன் தொண்டையிலே வைத்து அறுத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அந்த முடிவுக்கு வருகிறான். அவன் வந்து அப்படி எடுத்து நான் அவள்தான் வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைக்கும் போது திடீரென்று ஒரு கப்பலில் சத்தம் கேட்குது. அது அவனை மீட்கிறபடியாக வருகிறது. ஏனென்றால் நெருப்பு அதிகமாக எரிகிறது நிமித்தமாய் அந்த புகையை பார்த்து கொண்டு அவரை மீட்கும்படியாக அந்த கப்பல் வருகிறது. இவர்கள் வருகிறார்கள். அப்போதுதான் திடீரென்று
தோன்றுகிறது. உடனே எரிகிற அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் வேணும், உதவி வேணும்னு சொல்லிட்டு அந்த மனிதன் கேட்கிறான். அப்படியாக அவன் காப்பாற்றப்படுகிறான். காப்பாற்றப்படுகிற வரைக்கும் அவன் தேவனுடைய மனுஷன், அவன் வந்து இயேசுவாவை நேசிக்கிற மனுஷன், அவன் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அவன் அவ்வளவு நேரம் உணரவே இல்லை. காப்பாற்றப்பட்ட பிறகு தான் திடீரென்று அவனுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. என் மகிமை அமைதியாய் இராமல் அல்லது அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. இந்த வசனத்தை நினைத்த போது நிச்சயமாகவே இத்தனை நாள் அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்கிற சூழ்நிலை வரும்பொழுது அவன் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தபோது கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்பதை அவன் விசுவாசித்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின் நிமித்தமாய் இதே வசனத்தை கடந்த 3 நாட்கள் முன்பதாக என் மனதில் எழும்பினும் போது அன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை மிகவும் ஒரு பயங்கர ஒரு கஷ்டத்துக்குள்ளாகவே இருந்தேன். வேலைக்கே போக வேண்டாம், பரவாயில்ல, இந்த 1 மாதம் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நம்ம வேலையை விட்டு நின்றுடலான்ற சூழ்நிலை கூட நான் வந்துட்டேன். ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது ஒரு சில சூழ்நிலைகளை பற்றி பேசும்போது, இல்லை தம்பி இப்படிலாம் இருக்கும் போதுன்னு சொல்லும் போது, சரி என்ன பண்ணுறது, கஷ்டம் இருக்குது, போய் தானே ஆகணும், பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி போனேன். ஆனால் உண்மைக்குனே சொல்கிறேன், இந்த வசனம் கிடைக்கும் போது முதல்ல எனக்கு தான் ஆறுதலாக இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் இதை ஜனங்களுக்காக பேசுகிறாரா அல்லது உங்களுக்காக பேசுகிறாருன்றது நான் பொருட்படுத்ததை விட இதை முதலாவது எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டேன். ஆண்டவரே, என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர் என்று நான் விசுவாசித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் என்கிற விசுவாசம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளிலே உலகம் முழுவதும் எங்கேயோ ஏதோ ஒரு புலம்பல் தினம் நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறதான சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் புலம்பல் இருந்தாலும் நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன தெரியுமா? அது மட்டும் மாறவே மாறாது. என்ன கேள்வி? நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமா வந்தது? எல்லாருக்குமே தான் இருக்குது. அது காமனாக எல்லாருக்குமே தான் பாடுகள் இருக்குது. ஆனால் நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என் பிரச்சனை தான் எனக்கு பெருசு, உன் பிரச்சனை பற்றி எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா நேரத்திலும் கேட்குறோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த புலம்பல், ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு இந்த நிந்தனைகள், ஏன் எனக்கு இந்த அவமானங்கள் என்று சொல்லி நாமே தினம் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னுடைய அலுவலகத்தில் நான் ஏற்பட்ட அந்த ஒரு காரியத்தை நிமித்தமாய் 1 நாள் 2 நாள் இல்லை, கடந்த ஒரு 30-40 நாட்களாகவே நான் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறேன். நான் புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் இந்த வசனத்தை சொன்ன பிறகு நான் புலம்புவதை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் அறியாமைனாலே எங்கெங்கோ ஓடி செல்லுகிறோம், எங்கெங்கோ புலம்பி திரிகிறோம். போது முதல்ல நம்ம யாருக்கிட்ட முதல்ல பேசுவோம் தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட தான் பேசுவோம். ஹல்லேலூயா. அப்படி தான் ஒரு நாள் புலம்பிக்கொண்டே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேன். 1 நாள் கேட்டான், 2வது நாள் கேட்டான், 3வது நாள் அவன் பேசின பேச்சு இருக்குது பாருங்களேன், அது இருக்கிறத விடவும் இன்னும் புலம்பல் அதிகமாக்கி விட்டுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப நிந்தனையாக பேசிட்டான். எனக்கு அதுக்கப்புறம் மனுஷங்கிட்ட போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை ரெடி பண்ணும்போது அதுதான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே, ஒருவேளை என்னை போடுறதுக்காக தான் நீங்கள் இந்த வசனத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நாம் யார் இடத்துல கேட்க வேண்டும் என்பதை யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் இடத்துல திரும்ப வேண்டுமா? எல்லாரும் மொழிப்போடு தான் இருக்கிறோமா அல்லது தூங்கிட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்படி சத்தமாக சொன்னாதான் தூங்கல் என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சரி, அப்போ யார் இடத்துல நம்ம திரும்ப வேண்டுமாம்? கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் புலம்ப வேண்டும். ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் புலம்பும் போது நமக்கு வாய்க்காது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்லி கிடையாது. நாம் யாரிடத்தில் புலம்ப வேண்டும்? கர்த்தரிடத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் ஒருவரே நமக்கு விடுதலை தருகிற நல்ல தேவன். அவர் ஒருவரே நமக்கு ஆறுதல் தருகிற நல்ல தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். அப்போது நம்முடைய புலம்பலை யாரிடத்தில் கொண்டு போய் கட்டணும்? கர்த்தரிடத்தில் கட்டணும். பிரசங்கி 3:4 சொல்லுகிறது, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்க. வாசிப்போமே. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. புலம்புறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குதுப்பா. அதே போல அதுலேயே நீ இருந்துட மாட்ட. டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குதுப்பா. நீ ஆடுவ, கண்டிப்பா ஆனந்த கழிப்புல நீ நடனம் ஆடுவ அப்படின்றது ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ திமிரில் ஆட வேண்டாம், பெருமையில் ஆட வேண்டாம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் அமெரிக்கையாய் இராதபடிக்கு என்னை மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் இடை கட்டினீர் என்று சொல்லி என்னை ஆண்டவர் துதித்தார் இந்த தாவீது. அதே போல நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஆடி பாடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், இந்த புலம்பல் தான் எனக்கு வாழ்க்கையா, இதற்கென்று ஒரு முடிவு இல்லையா என்று சொன்னால் ஒரே ஒரு முடிவு இருக்கிறது. மார்க் 10:27 சொல்லுகிறது. வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லப்பா, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய புலம்பல்களை மாற்ற, நம்முடைய கண்ணீரை மாற்ற, நம்முடைய வேதனைகளை மாற்ற அது மனுஷரால் கூடாதது தான். ஆனால் கூடிய ஒரே ஒரு தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க? எல்லாரும் வாய்களினால் அறிக்கை செய்வோமே, மனுஷரால் இது கூடாதது தான். சொல்லுங்களேன், மனுஷரால் இது கூடாதது தான், என் தேவனால் அல்ல, என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜீவியத்தை மாற்ற தேவனால் கூடும். என் கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற என் தேவனால் கூடும். என் கடன் பிரச்சனையை மாற்ற என் தேவனால் கூடும். என் வறட்சி தரித்திரத்தை மாற்ற என் தேவனால் கூடும். என் வேதனை துக்கங்களை மாற்ற என் தேவனால் கூடும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது
ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காரியத்தை, இந்த புலம்பல், அந்த என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிறீர் என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லியிருக்கிறார். அந்த பக்தன் சங்கீதக்காரனாகிய தாவீது. இந்த தாவீது ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஹல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள் அநேகம். அவர் தனது மாமனாரால் துரத்தப்பட்டார். வெளியால் துரத்தினாரு, ஓகே, சந்தோஷம். தாம் பெத்த பிள்ளை அப்சலமும் சேர்ந்து துரத்துறான். அப்போ ஒரு அப்பாவோட மனசு எப்படிமா இருக்கும்? ரொம்ப நொந்து போயிட்டு இருப்பார் இல்லையா? அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படியே இருக்கும்போது தான் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட அந்த கர்த்தரை துதிப்பதில் இந்த தாவீது குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லா புலம்பலிலும் அவன் கர்த்தரை துதிப்பதில் கொஞ்சம் கூட குறை வைக்கவே இல்லை. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தரை எவ்வளவு நேரம் துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஸ்தோத்திர பலியிடுறோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு எதுலையாவது ஒரு குறை இருப்போம் என்று சொன்னால், இந்த நாளில் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 6:3, என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேட்டார். ஹல்லேலூயா. எப்பா, எது வரைக்கும் எனக்கு நீங்கள் இறங்காமல் இருப்பீங்கப்பா? என் மனசு ரொம்ப வியாகுலப்படுதுப்பான்னு கேட்குறாரு. 6வது வசனத்தில் சொல்றாரு, என் பெரும் மூச்சினால் நான் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் படுக்கையை நினைக்கிறேனேப்பா, எப்பப்பா எனக்கு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. எப்படி? உங்களையும் என்னையும் போல தான் கேட்குறார். ஹல்லேலூயா. படுக்கையில் படுத்துட்டு அழுதுட்டு இருப்போமா? எத்தனை பேர் அழுதுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இது வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு போகலை. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் இருந்தால் தாவீதை போல புலம்புங்கள், கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். சங்கீதம் 6:4 சொல்லுகிறது, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். என்னால் முடியலப்பா, என் பக்கமாக நீங்கள் திரும்புங்கப்பா. முதல்ல சொன்னார், உங்கள் புலம்பல உபவாசத்தோடு அழுகையோடு இப்போ முழு இதயத்தோடு என்னிடத்துல திரும்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். தாவீது அப்படி இப்படி கேட்குறாரு, ஆண்டவரே நான் உங்ககிட்ட தான் திரும்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்கள் என் பக்கம் கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியா அவர் என்ன சொன்னார்? திரும்புங்கப்பான்னு சொல்லி கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு ஆனந்த களிப்பை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த ஆனந்த களிப்பை நாம் பெறுவதற்கு, நம்முடைய புலம்பல் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 3 காரியங்களை நாம் சுருக்கமாய் வேகமாய் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். ஹல்லேலூயா. எப்போ தடையில்லை? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. அப்போது நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். வாசிங்களம்மா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் எனக்கு செய்வார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார், என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவார் என்பதற்கான விசுவாசம் முதலாவது உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்முடைய இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியங்களை மத்தேயுல சொல்லியிருப்பார். என்னன்னு வாசிக்கலாங்களா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போமே. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்தே அந்த பக்கமாக போ அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். எப்போ? கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த கடுகளவு விசுவாசத்தை மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வடபெரும்பாக்கம் சபையில் டேனியனா வசனம் கொடுக்குற அந்த மெசேஜ் கொடுக்குற டர்ன் வரும்பொழுது டேனியனை ஒரு காரியத்தை சொன்னார். அந்த வசனத்தை அந்த ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அன்றையிலிருந்து நான் ஜெபிக்கிற ஜெபம், ஏசப்பா இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். ஏன்னா டேனியல் எனக்கு சொன்ன அந்த வசனத்தில் சொன்னதுன்னா, கடுகு சிறுசாக இருந்தாலும் அதோட காரம்
பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதில் ஒரு முழுமை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கடுகு எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக வட்டமாக முழுமையாக இருக்கும். மிளகு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட ஓட்டியாக அப்படி இருக்கும். அப்படி இல்லை, மிளகு கொஞ்சம் பெருசு தான், கடுகை விடவும் பெருசு தான், ஆனால் ஓட்ட ஓட்டியாக இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு முழுமை நமக்கு வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் சிறியதாக இருப்பதோ அல்லது பெரியதாக இருப்பதோ அது கவலை அல்ல, அது முழுமையாக இருப்பதா என்பது மாத்திரம்தான் அங்கே உண்மை. ஹல்லேலூயா. அது முழுமையான விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் முழுமையாக இருந்தால் நம்முடைய குறைவுகளை கர்த்தர் இயேசு நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் பல நாட்களுக்கு முன்பதாக யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு பாஸ்டர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது. நான் அதை எப்போவோ நான் இந்த காரியங்கள் எல்லாம் எப்பாவது ஒரு டேர்ன் வரும் அப்போ சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த காரியத்தை திடீரென்று நேற்றுக்கு ஞாபகம் வரவும் அதை நான் எழுதினேன். அது என்ன காரியம்னா, 2 மனுஷர்கள் விறகு வெட்டுகிற வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு விறகு வெட்டும்படியாய் போகிறார்கள். அவர்கள் விறகு வெட்ட போகும் பொழுது 2 பேருக்கு ஒரு போட்டி வந்துருச்சுது, யார் அதிகமாக விறகு வெட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. போய் வெட்டுன்னு வெட்டுறாரு. மரக்கட்டி எடுத்து அங்கே ஒரு குவியல் இருக்குது, அந்த குவியல் எடுத்து இது என் பங்கு இது உன் பங்குன்னு பிரிச்சுக்கிட்டு நல்லா வெட்டுறாரு. காலையிலேருந்து பயங்கரமாக வேலை செய்கிறாரு. ஆனால் இன்னொரு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணான்? அழகாக போனான், நல்லா சாப்பிட்டான், கொஞ்ச நேரம் தூங்கினான், கொஞ்ச நேரம் தண்ணி குடித்தான், கொஞ்சம் ஜூஸ் குடித்தான், ஃப்ரீயாக வந்தான். யார் ஜெயிச்சிருப்பா? சொல்லுங்களேன். ஜூஸ் குடிச்சவன் தான் ஜெயிச்சான். அங்கிள் சொன்னார் பாருங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த ஜெயிச்ச உடனே ரொம்ப அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருந்த, என்னை நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே கவலையாக இருந்தான். ஆனால் அதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். அப்பா, நீ மரம் வெட்டினியா? ஆமாப்பா நான் வெட்டினேன் அப்படின்னா. சரி வெட்டினேன். எத்தனை போடு போட்ட? ஒரு மரக்கட்டியை வெட்டுறதுக்கு எத்தனை போடு போட்ட அப்படின்னு கேட்டான். அவன் எடுத்து வச்சு இப்படி 1 2 3 4 போட்டால் தான் ஒரு கட்டை விலகுச்சு. ஹல்லேலூயா. அப்படி விலகுச்சுது. அப்போ நான் சொன்னேன், ஏன்பா மொக்கையான கோடாரியை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு இருந்த, நான் என்ன தெரியுமா பண்ணேன்? சாப்பிட்டுட்டு இருந்தது, தூங்குனது, ஜூஸ் குடித்தது, தண்ணி குடித்தது, இது மட்டும்தான்ப்பா அவனுக்கு தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் உட்காந்து என்னுடைய கோடாரியை ஷார்ப் பண்ணிட்டு இருந்தேன், அதை நீ பார்த்தியான்னு கேட்டார். அதை நான் பார்க்கலையே. இதுதான் உலகமும் பார்க்குறது. ஹல்லேலூயா. வெளிப்படையாக அவன் தூங்குறான், அவன் பண்ணுறான், அவன் செய்கிறான், இவன் பண்ணுறான், இதைத்தான் பார்ப்போமே தவிர்த்து அவன் பாவத்தை பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து அந்தரங்கமாக ஆண்டவரத்தில் ஜெபிச்சதை யாருமே பார்க்கல. ஹல்லேலூயா. அந்தரத்தில் ஜெபிச்சா பிதா வெளியரங்கமாக பதில் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் சரியில்லை, நம்ம என்னவோ சரி மாதிரி. ஹல்லேலூயா. இந்த மனுஷனும் அதுதான் செஞ்சான். ஆனால் அவன் திட்டம் பண்ணினான், அவன் பிளான் பண்ணி ஸ்மார்ட்டாக முடிச்சான். அவன் சொன்னான், எப்பா நீ 4 அடி அடித்து ஒரு விறகட்டை எடுத்த, நான் ஷார்ப்பாக வச்சேன் 1 அடி ஒரு விறகு, நான் 4 அடி அடித்தா 4 விறகு, நீ 4 அடி அடித்தா 1 விறகு, அப்போ நான் ஜெயிக்காம என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுக்கு இன்னொருத்தனா பண்ணால் அப்படியே தலை குனிச்சிட்டு அப்படியே போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம போடுற போடு எப்படி இருக்கணும்னா, 4 வெட்டுக்கு 4 துண்டு வரணும். ஹல்லேலூயா. 4 வெட்டுக்கு 1 துண்டு வந்தால் வேலை ஆகாது. ஹல்லேலூயா. அப்படியா இது சொன்னால் இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது நான் அவர் எனக்கு அந்த தேவ மனுஷன் சொல்லி கொடுத்த ஒரு காரணம் என்ன? குறைவுள்ள விசுவாசம், நிறைவுள்ள விசுவாசம். அப்படி தான் யோசித்தேன். ஒரு முழுமையான விசுவாசம், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் செலவு பண்ணி அந்த கோடாரியை தேய்ச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் ஜெயிச்சிருப்பான். காலையிலேருந்து கஷ்டப்பட்டது அவன் தானுங்களேன், உண்மையாக அவன் தானே ஜெயிக்கணும். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அந்த இடத்துல தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய உபவாசம், நம்முடைய வேதம் வாசித்தல், இதுதான் நம்முடைய ஆயுதம். ஹல்லேலூயா. இந்த ஆயுதத்தை கரெக்டாக ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த பிசாசும் நம்மளை ஒன்றும் ஹல்லேலூயா பண்ணவே முடியாது. அப்போ நம்ம ஆயுதத்தை மொக்கையாக வச்சுக்கிட்டு 4 அடி அடிக்கிறோம் இந்த பிரச்சனையை பார்த்து. 1 போ, 2 போ, 3 போனால் போகாது. ஒரே ஷார்ப்பு. நான் உபவாசம் போட்டேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் கூட பிசாசே போ அப்படின்னா போகணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது முழுமையான விசுவாசம். 2வது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறது. நான் கொஞ்சம் வேகமாய் போகிறேன், மன்னித்துக் கொள்ளாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிதலே அவசியமா இருக்கிறது. மோசே இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். அவர் வந்த பொழுது கொஞ்ச தூரம் தாண்டாங்க, திடீரென்று எகிப்தியர் அவர்களை பின்தொடர்கிறார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் பின்தொடர்வதை கேட்டு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அங்கேயே இருந்துருப்போமே, எங்களை கூட்டு வந்து இங்கேயா சாவடிக்கிறதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அந்த முறுமுறுக்கும் பொழுது அவங்க சொன்னார், மோசே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். மோசே விசுவாச வார்த்தையை பேசினார். முதல்ல நம்ம பார்த்தது முழுமையான விசுவாசம். இந்த முழுமையான விசுவாசம் இந்த மோசே கிட்ட இருந்த நிமித்தமாக சொன்னார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொன்னார், வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொன்னார். எப்போ? அந்த பக்கம் எகிப்திய, இந்த பக்கம் செங்கடல், ரெண்டு பக்கம் இருக்கும்போது நீங்கள் நின்றுட்டு பாருங்கப்பான்றாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. சரி, விசுவாசிச்சிட்டாரு. ரெண்டாவது என்ன பண்ணாருன்னு சொன்னால் 15வது அதிகாரம் வசனங்களை வாசிங்களேன். 14, 15. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்னப்பா? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போன்னு சொல்லுப்பா. முதல்ல போயிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நம்முடைய ஸ்லாங்கில் சொல்கிறேனே, சும்மா என்கிட்ட ஏன்பா கேட்டுக்கிட்டு இருக்க, போப்பா, அங்கே போய் போப்பா, கிளம்பலான்னு சொல்லுப்பா, போப்பா அப்படின்றாரு. இவருக்கு முழுமையான விசுவாசம் இருக்குது. ஓகே, அத்தனை ஜனங்க பேர் இவரை கல்லடிக்கலாம், இவரை சாவடிக்கலாம்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் பொழுது புறப்பட்டு போகலான்னா கொல்ல மாட்டாங்க இவரை. இவர் அப்படியே கீழ்ப்படுகிறாருங்க. இவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படித நிமித்தமாய் அந்த ஜனங்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். மோசே விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்ட் இது ஒன்று மட்டும்தான், கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் புறப்பட்டு போன்னு சொன்னபோது அதற்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிவேன், நான் சொல்கிற பேச்சை கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்ப்பது மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கீழ்ப்படிதால் தான் அற்புதம், கீழ்ப்படிந்தால் தான் அவர்களுக்கு கனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போமே. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தாம் தந்தருளின அந்த பரிசுத்த ஆவி சாட்சி என்று சொன்னார்கள். அப்போது ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, விசுவாசம் இருந்தால் ஓகே, கீழ்ப்படிதல் ஓகே, ரெண்டுத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மூணாவது ஒன்று இருக்குது தெரியுமா? அதை வாசிப்போம். யாக்கோபு 2ஆவது அதிகாரம் 26வது வசனம் முடிக்க போகிறோம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்களேன் சத்தமா, ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. விசுவாசம் இருந்தோம் ஓகே, அது முழுமையாக இருந்துச்சு ஓகே, நம்ம ஆண்டவர் சொல்கிற பேச்சு கீழ்ப்படுகிறோம் ஓகே, ஆனால் அதுக்கான கிரியை இருக்குதா? இதே மோசே அதே யாத்திராகமம் 14-16வது வசனத்தில் வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இவர் செஞ்சார். சொன்னதுக்கு அப்புறம் கேள்வியே கேட்கல, சொன்ன மாத்திரத்தில் சமுத்திரத்துக்கு நேராக அவருடைய கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு முன்பதாக கையை நீட்டி அதை பிளந்து விடுப்பான்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அதை பிளந்து விட்ட மாத்திரத்தில் தேவன் செங்கடல் இரண்டாக பிளந்தார். அப்பொழுது அவர் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? நாம் விசுவாசித்தால் போதாது, நாம் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் மட்டும் இருந்தால் போதாது, மூன்றாவது கிரியை செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் செஞ்சாரு, கடந்து போனாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய ஆயத்தமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பட்டாபுராமில் பாஸ்டர் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாஸ்டர் அதிகமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் பட்டாபுராமுக்கு வேலைக்கு போகிறதுனால அந்த பாஸ்டரை குறித்து நான் யூடியூப்பில் சில வசனங்களை அவர் பேசுகிறத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வசனங்கள் அவர் சொல்லும் போது அவர் தன்னுடைய நண்பனாகிய ஜாய் தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டரை குறித்து பேசினார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் பாஸ்டர் ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது புறப்பட்டு போனால் போயிடணும். கர்த்தர் எப்படி மோசேக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுன்னு சொன்னாரோ சொன்ன உடனே செஞ்சிடணும். செய்யலட்டி உதவிழுமா. ஹல்லேலூயா. யாருக்கு? பாஸ்டருக்கு. பாஸ்டருக்கு உதவிழுமா. அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்பாங்களாம் அவங்கக்கிட்ட எப்பா நீ போறியா, எப்பா நீ செய்வியா, உன்னால் அது முடியுமா, அந்த ஜனங்க கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, அவங்க பேசுகிற பாஷைகளை கற்றுக்கொள்ள முடியுமா, இப்படிலாம் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்களாம். போனா போகணும், செய்யினா செய்யணும். இதுதான் பாஸ்டர் ட்ரைனிங்கில் அந்த ஜெயக்குமார் பாஸ்டருக்கும் இந்த ஜாய் தாமஸ்ன்னு சொல்லுகிற இந்த பாஸ்டருக்கும் சொல்லி கொடுத்ததான். அதில் இந்த ஜாய் தாமஸ் பாஸ்டர் ரொம்ப பாவம். அவரை திடீர்னு எங்கே அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், ஒரு ட்ரெயினை ஏற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவருக்கு பாஷையும் தெரில, ஒன்றும் தெரில. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியணும்னு தெரியல. இப்போ பாருங்கள், அவர்கிட்ட சொல்கிறாங்க எக்கடைன்னு மட்டும் சொல்லு. அப்படின்னா அது என்ன பாஷை? எக்கடை, தெலுங்கு. அவரை விஜயவாடா ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு நீ அங்கிட்டு போய் இறங்கிட்டு ஒரு ஸ்லிப்பை காட்டி இது எக்கடைன்னு மட்டும் கேளு. எக்கடை, இப்படி ஸ்லிப்பை காட்டணும், எக்கடைன்னு கேட்கணும். அவருக்கு வேறு என்ன தெரியும்? பாவம். அவர் போகிற மாதிரியே எக்கடை எக்கடை எக்கடைன்னு கேட்டுட்ருக்காரு. சொன்னாங்க, வேறு வழி இல்லை, அவருக்கு போய் தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கிரியை செஞ்சு தான் ஆகணும். அவர் செய்த கிரியை என்ன தெரியுமா? அவர் தெரிஞ்சுக்கிட்டு போன ஒரே வார்த்தை எக்கடை. ஆனால் விஜயவாடா அந்த பகுதியில் அவர் ஊழியத்தை செய்த தொடங்கின போது அவர் கற்றுக்கொண்டார், அங்கே ஊழியத்தை செய்தார், அவருடைய கிரியை அங்கே காண்பித்தார். இது நிமித்தமாய் அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கும்படியாய், அவர் ஆத்துமாக்களை சபையிலே கூட்டி சேர்க்கும்படியாய் அந்த தெலுங்குல எக்கடைன்னு கற்றுக்கிட்டார் இல்லையா? அந்த மாத்திரம் கிடையாது, தெலுங்குல பிரசங்கம் பண்ணாராம். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் கரங்களை தட்டி ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. தெலுங்குல பிரசங்கம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவர் பாட்டு எழுதினாராங்க தெலுங்குல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை அனுப்பும் பொழுது சும்மா மட்டும் இல்லை, கிரியை செய்யும் பொழுது அதில் நமக்கு மகிமையும் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த பாஸ்டர் ஜெபித்தது நிமித்தமாய் அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் திரும்புவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிரியை என்ன? அவ்வளோதான், முடிக்க போகிறோம். நம்முடைய கிரியை என்ன? இந்த காரியத்தை சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, நான் பேசுறது இருக்கக்கூடாது ஏசப்பா, நீங்கள் தான் பேசணும்னு சொன்னேன். அதனால் எனக்கு எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதை மாத்திரம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்திலியேல் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. யார் சொல்ற? 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்று யூதாவோட தலைவன், இன்னொன்று சர்ச் பாஸ்டர், அதுவும் பிரதான பாஸ்டர். 2 பேர் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது ஆகாய் என்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்களா அடுத்தது. அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றதுமா? யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர். என்னன்னு சொன்னாரு? சொல்லுங்களேன். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது கர்த்தரே சொல்கிறார், என் ஆலயத்தை கட்டுறதுக்கு இது இல்லைப்பா டைமு அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய கிரியை எப்படியா இருக்குது? செத்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த செத்த கிரியை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற நேரம் இது அல்ல என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். 6வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி
திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாய் கேட்டுக்கொள்வோம். இந்த முடிக்க போகிறேன். தயவாய் காது கொடுத்து கேட்க முடிய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு நம்முடைய கிரியை என்பது முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆலயம் கட்டப்படுவதற்கு நம்முடைய கிரியை என்பது முக்கியம். இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இப்போது அதை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் வீட்டில் போய் உட்கார்ந்தா அவங்க திரளாய் சம்பாதிக்கிறாங்க, திரளாய் விதைக்கிறாங்க, கொஞ்சமாய் அறுவடை செய்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் இப்படி விரிக்கிற கரத்தை இப்படி சுருக்கிக்கிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய வீட்டில் ஏன் புலம்பல், ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, ஏன் துன்பம், ஏன் துயரம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் 5வது வசனம் சொல்கிறது, வாசிங்களே. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 7வது வசனத்திலையும் உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள் தான் சொல்லுகிறது. 9வது வசனம் வாசிங்களே. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், எதுனாலன்னு சொன்னா, நீங்க எல்லாம் செய்றீங்கப்பா. எப்படி அந்த ஒரு மனுஷன் கட்டையை வெட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட்டு கட்டினான், பாவம் ரொம்ப வெட்டுறான். அதே போல் நம்ம கஷ்டப்படுறோம், உண்மைதான், இல்லவே இல்லை. கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் வருமானம் கொடுத்துடுறாரு, அன்னைக்கு சாப்பிடு, அடுத்த நாளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விட்டுறாரு. காரணம் என்ன, எது நிமித்தமே என்றால், வாசிங்கம்மா. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்ச்சை முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 நோட்டீஸாவது எடுத்துகிட்டு வெளியே போய் கொடுக்குறோமா? இல்லை என்றால் வசனம் சொல்லுகிறது போல அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறோமா? கொஸ்டின் போட்டுடலாமா? தயவு செய்து உங்களிடத்தில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொன்னால், அதற்கென்று ஏற்ற காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்போது நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே அன்பாய் தாழ்மையாய் நான் உங்களிடத்தில் வைக்கிறேன், நீங்கள் கிரியைகளை செய்ய வேண்டிய காலம் அது. இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு நம்முடைய குடும்பம் விருத்தி அடைந்தால் மாத்திரம் கிடையாது, நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பத்தாது. கர்த்தருடைய ஆலயத்தில் அநேக கெட்டு போகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தையுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சம்பாத்தியம் பொத்தலான பையில போட்டது போல அல்ல, அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் யோவான் 12:26 சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கென்று ஊழியத்தை செய்வோம், கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்கப்பா. நம்ம விசுவாசிச்சா பத்தாது, நம்ம கீழ்ப்படிஞ்சா பத்தாது, நம்ம கிரியை செய்தா பத்தாது. கிரியை செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டுனே ஒன்றும் நடக்கலையே, நான் செஞ்சுட்டுனே ஒன்றும் நடக்கலையே, 2 நோட்டீஸ் கொடுத்துட்டேன் உடனே ஆத்துமக்கள் வரலைன்னா வராது. போய் தட்டணும். ஹல்லேலூயா. போய் தட்டிக்கிட்டே இருக்கணும். அடி மேலே அடி வச்சாதான் அம்மி நகரும்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம அம்மியை நகர்த்தணும். ஹல்லேலூயா. இன்னும் என்னால் தூக்க முடியலன்னு சொன்னால் தூக்க முடியாது, தள்ளி விடுங்க, அது பாட்டுட்டு வந்துடும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தர் எழுதின புத்தகத்திலே யூதர்கள் அவ்வளவாய் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். காரணம், நம்முடைய தேசம் அழிய போகிறது, நம்முடைய ஜனங்கள் அழிய போகிறதுன்னு சொல்லி அவர்கள் மிகுந்த வியாகுலப்படுகிற பொழுது அவர்கள் மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் வந்து சொல்கிறார், நீ சும்மா இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வந்துடும்ப்பான்னு சொல்லி சொன்னார். உடனே போயிட்டு, நான் ராஜ ஸ்திரீயே இருக்கிறேன், நான் ராஜாங்கத்தில் உட்காந்துட்ருக்கேன், நான் சொன்னால் என் வீட்டுக்காரர் அப்படியே கேட்பாருன்னு சொல்லி குடுன்னு ஓடி போய், ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, இந்த நாள் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்கள் ஆமன் வந்து இப்படிலாம் பண்ணுறாருங்க. ஒன்றுமே சொல்லலை. ஹல்லேலூயா.
ஒன்றுமே சொல்லலை. அந்த ஸ்திரீ செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? உபவாசித்தாள். ஹல்லேலூயா. அழுதாள். அவன் மாத்திரம் கிடையாது, தான் கூட இருக்கிறவங்க எல்லாரையும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் மாத்திரம் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, குடும்பமாய் ஃபாஸ்டிங் இருங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க, ஒரு வேளையாவது ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று சொன்னவர் கட்டித்தான் ஆகணும். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் இந்த எஸ்தரை போல முன் வர வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தார்கள். மொர்தெகாய் போனார், சாம்பலிலே உட்கார்ந்தார், ரெட்டு உடுத்தினார். அவர் தன்னுடைய வருத்தத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவித்தார். நீங்கள் வேணால் பாருங்கள், கொஞ்ச நாளில் பூர் என்னக்கூடிய சொல்லப்பட்ட அந்த நாள் பூரிமாக மாறினது. துக்க நாட்கள் என்று அனுசரிக்க வேண்டிய அந்த நாள் பண்டிகை நாளாக அனுசரிக்கப்பட்டது. கர்த்தர் அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆனந்த களிப்பாய் பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் முழுமையானதாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே நீங்களே உங்கள் கையிலிருந்து கொடுங்க, நானா பிடுங்கினதா இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையை வருஷிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அக்கா ஜெபிங்க. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மேலான கிருபையினாலே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக எங்களுடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எங்களை இடைகட்டுகிற தேவன் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர் அப்படியே செய்தருளுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து பல மடங்காய் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொண்டு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.